வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். லாஸ்பேட்டை தொகுதியில் பேனர் கட் அவுட் வைக்க வேண்டாம், ஆதரவாளர்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தல். 200 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு இல்லை, வித்தியாசமான காய்ச்சல் இருந்தால் கண்காணிக்க ஆளுநர் உத்தரவு. பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கொள்ளையடித்த கடைகளிலேயே மீண்டும் கைவரிசை, முகமுடி திருடனை கைது செய்ய முடியாமல் திணறும் காவல்துறை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் பேனர் கட் அவுட் வைக்க வேண்டாம் என தனது ஆதரவாளர்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேனர் கலாச்சாரத்தால் புதுவையின் அழகு நாளுக்கு நாள் கெட்டு வருகிறது என்றும், சாலையை அடைத்து பேனர் வைப்பதால் விபத்து எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். எனவே இனி லாஸ்பேட்டை தொகுதியில் என் ஆதரவாளர்கள் யாரும் பேனரோ கட் அவுட்டோ அலங்கார வளைவுகளோ வைக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு லாஸ்பேட்டை தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களை அச்சுறுத்தும் பேனர் கட் அவுட் இல்லாத முன்மாதிரியாக லாஸ்பேட்டை தொகுதி இருக்கும் என்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். தனலட்சுமி வங்கியின் புதிய கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி சின்ன மணிகுண்டு அருகே தனலட்சுமி வங்கியின் புதுவை கிளை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு அமிர்தா வித்யாலயா தமிழ்நாடு மற்றும் புதுவை குழும தலைவர் சுவாமினி பக்தி பிரியமித்ரா படத்தினை வழங்கினார். தனலட்சுமி வங்கியின் முதன்மை மேலாளர் சிவன் உட்பட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கேரளத்தை தலைமையிடமாக கொண்டு திருச்சூரில் நடந்து வருகிறது. இன்று ஒரு பொன்னாள் புதுச்சேரியில் இந்த மாநகரத்தில் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டம் முழுவதும் ராகுல் காந்தி செல்லும் பாத யாத்திரைக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி மகிளா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையிலும் துணைத் தலைவிகள் டாக்டர் விஜயலட்சுமி மற்றும் முத்தமிழ், சாந்தி, பானுமதி இவர்களுடன் இணைந்து கிழக்கு மாவட்ட தலைவி அனுமிதா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சியில் அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், இதனால் சாமானிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி புதுச்சேரியில் ராகுல் காந்தியை இழிவுபடுத்தும் வகையில் அவரது உருவப்படத்தை இழிவாக சித்தரித்துள்ளனர் என்றும், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். தொடர்ந்து இதேபோன்று பாஜக செய்தால் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் துணை நிற்கிறது. இப்ப நாங்க ஒரு வருத்த செய்தியை நாங்கள் உங்களிடத்தில் சொல்ல நினைக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவில் இதுவரைக்கும் இந்திய மக்களுக்காக தன் உயிரை துச்சமாக மதித்த நியாயம் கேட்டு பாரத் ஜோடோ யாத்திராவில் நடப்பயணத்தில் இப்பொழுது இருக்கிறார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நியாயம் வேண்டும் என்று அவர் நடைபாதையில் அவர் சந்திக்கும் ஒவ்வொரு மகளிரிடம்
மகளிரோட தேவை என்ன, மகளிரோட எதிர்பார்ப்பு என்ன. விஷயங்கள் சுகாதார கேடு எல்லாமே சரியாக இல்லாதனால இந்த அரசு இதெல்லாம் உறுதி செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் இந்த பாரதிய ஜனதா அரசு மேற்கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்தால் இந்த இந்தியாவே வேற மாதிரி ஆயிடும். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் செய்தது தவறு என புதுச்சேரி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள சர்வதேச பொது சுகாதார கல்வி மையத்தில் பிரதமரின் பாரதிய மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு இல்லை எனவும் வித்தியாசமான காய்ச்சல் இருந்தால் கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை தவறு எனவும் சபாநாயகர் சில கருத்துக்களை சொல்லியிருக்க கூடாது எனவும் ஆளுநர் கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக அரசு நல்லது செய்ய மாட்டார்கள் என்பதற்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உதாரணம் என்றார். ஆளுநர் உரையை கொடுக்காத ஆட்சியை தெலுங்கானா மக்கள் வீட்டிற்கு அனுப்பியுள்ளார்கள் எனவும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மனதில் எடுத்துக்கொண்டு தான் பாரதி தன் ஆதங்கத்தை காட்டினான். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், மக்களுக்கும் சிறப்பான மருத்துவ வசதி கிடைக்க ஆரோக்கியமாக உட்கார்ந்துதான் அவர்களுக்கான ஒரு சேவையாக அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆளுநர் போவோம், உரையை வாசிப்போம், முடிச்ச உடனேயே ஆளுநரை அங்க தெலுங்கானால முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் மேல் சபை தலைவர் கொண்டு கூட்டிட்டு போற மாதிரியே வெளியே கொண்டு அவங்க கார்ல ஏத்துறது வரைக்கும் வருவாங்க. இங்க சபாநாயகர் தான் கூட்டிட்டு வருவார். அதனால சரி, அவர் அவரோட உரை தமிழாக்கத்தை வாசித்தார். அது வரைக்கும் கவர்னர் பொறுமையா இருந்தார். முடிச்ச உடனே தேசிய கீதம் பாடியிருக்க வேண்டும். அதற்கப்புறம் சபாநாயகர் சில கருத்துக்களை சொல்லியிருக்க கூடாது. அது மிக 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 தவறு என்பது எனது கருத்து. சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் ஆகியோர் மாணவர்களை கௌரவித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கான மருத்துவ பரிசோதனை முகாம் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், புதுவை அரசு சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆனந்தலட்சுமி, ஸ்பெஷல் ஒலிம்பிக் பாரத் துணைத் தலைவர் சித்ராஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் சர்வதேச சிறப்பு ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் பங்கு பெற்று பதக்கங்களை வென்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வீரர்கள் மற்றும் மாணவர்களை கௌரவித்தனர். நல்ல ஒரு கிளாப் பண்ணலாம்ல. அதோடைய சிறப்பு என்னன்னா வரவேற்பு இல்லையா, சிறப்பு விருந்தினர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பீப்பிள் ஃபுட்பால் கிளப் அதுக்கு அடுத்ததாக லாஸ்பேட் எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தில் எல்லா சில துறைகளோடு பிறகுற குழந்தைகளை நம்ம கடவுளோட குழந்தைகள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் கேர் கொடுப்போம். அதனால தான் அவங்க ஸ்பெஷல் சைல்டு. பெருமைக்குரிய விஷயம். அதுக்கு நம்ம இந்த பெற்றோர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சத்யா ஸ்கூல் நிறைய செய்து கொடுத்துட்டு வராங்க பிள்ளைங்களுக்கு. அவங்கள கண்டறிஞ்சு நிறைய விஷயங்கள்
செய்துட்டு வராங்க. உங்களுக்கு வந்து கடவுளுடைய வாழ்த்துக்கள், கடவுளுடைய வாழ்த்துக்கள் பெற்றவங்க தான் அநேகமாக இந்த பெற்றோர்லாம் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து குழந்தை இல்லை அப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு அருமையான பிள்ளைகள், அதுவும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த பிள்ளைகள். ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் போய் நம்ம பிள்ளைங்களும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பெருமையான விஷயம் தான். அவங்களுக்கு கொடுக்கல சொன்னாங்க. நான் 2011ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வழங்கிய அதிரடி உத்தரவு புதுச்சேரி ஆட்சியாளர்கள் அமைச்சர்களுக்கு அஞ்சி நடுங்கும். புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் 16க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள், 30க்கும் மேற்பட்ட தாசில்தார்கள் நாம் தமிழர் ரமேஷ் கண்டனம். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வழங்கிய உத்தரவினை நடைமுறைப்படுத்தாத புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென புதுச்சேரி ஒருங்கிணைந்த தலைமை நீதிபதிக்கு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி அரசு தலைமை செயலாளர் அனைவருக்கும் நாம் தமிழர் தொழிலாளர் நலச்சங்கத்தின் மாநில செயலாளர் ரமேஷ் கடிதம் வழங்கியுள்ளார். புதுச்சேரி நகராட்சியிடம் அனுமதி பெறாமல் புதுச்சேரி அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படுத்தும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படும் விதமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டுமென நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை தலைவர் சேவியர் ஃபெலிக்ஸ் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் சஞ்சீப் பானர்ஜி, ஆதி கேசவலு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியன்று உத்தரவிட்டனர். மேலும் மனு தாக்கல் செய்த ரமேஷ் இது தொடர்பாக எப்பொழுது வேண்டுமானாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம், இவ்வழக்கு உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் புதுச்சேரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் செயலாளர் ஜெகநாதன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பேனர் தடை சட்டத்தினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென மனு தாக்கல் செய்தார். 2 வழக்குகள் நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கிய பேனர் தடை சட்டத்துக்கு எதிராக அரசு அதிகாரிகள் யாரும் வேலை செய்யல. செயலாளர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை இயக்குநர்கள், அனைத்து போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ எல்லாம் போட்டு சேர்த்து போட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பேனரும் அகற்றப்படலை. புதுச்சேரி நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுப்படி இந்த பக்கத்தில் இருந்த 2 பேனர் மட்டும் தான் அகற்றிருக்காங்க. அதாவது கல்யாணத்தில் வச்ச தனிநபருடைய பேனர் அகற்றிருக்காங்க. இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்களுடைய பேனர் அகற்றப்படல. அதேமாரி இருக்கிற நம்ம கிருமா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அமைச்சர்களுடைய சபாநாயகருடைய பேனர் அகற்றப்படல. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவம் மற்றும் செவிலியர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஒளிவிளக்கு ஏற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவம் மற்றும் செவிலியர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஒளிவிளக்கு ஏற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா நடைபெற்றது. இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு 1ஆம் ஆண்டு மாணவிகளை வாழ்த்தினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மருத்துவ அதிகாரிகளை அடுத்து நோயாளிகளுக்கு சிறந்த சேவை செய்கின்ற செவிலியர்கள் நீங்கள் என்றும் அப்படிப்பட்ட பணியை செய்கின்ற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் என்று கூறினார். அப்படி படித்தால்தான் நோயாளிகளுக்கு உதவி செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த சேவையை செய்ய சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் எனவும் மிகவும் பொறுமையாக அனுசரித்து பணி செய்ய வேண்டுமென அறிவுறுத்திய முதலமைச்சர் சேவை மனப்பான்மையோடு பணியாற்ற வேண்டுமென்றார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பிறகு நிறைய பணிகளை நிரப்பி வருகிறோம் என்றும் வெளிநாடுகளில் செவிலியர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் கல்லூரி தொடங்கப்பட்டு புதுச்சேரியில் 60, காரைக்காலில் 40 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நீங்கள் படித்து முடித்து சிறப்பாக பணியாற்றி நல்ல செவிலியர் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் புதுவை அரசின் சுகாதாரத்துறையில் தற்பொழுது 155 செவிலியர் பணியிடங்களை நிரப்ப உள்ளதாகவும்
அதேபோல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 200 செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவற்றையும் விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். விழாவில் பிம்ஸ் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் மோனி விழா முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறினார். மருத்துவமனை செவிலியர் பொறுப்பு அதிகாரி சுமதி உறுதிமொழியை வாசிக்க மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். கல்லூரி இயக்குனர் உதயசங்கர், புல முதல்வர் ராமச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், கல்லூரி நிர்வாக அதிகாரி முத்துலிங்கம், விரிவுரையாளர் டாக்டர் கணேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைய மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் பிரைஸ். திருமுருகன் பேராசிரியர். வில்லியனூர் பகுதியில் பரபரப்பு. கொள்ளையடித்த கடைகளிலேயே மீண்டும் கைவரிசை காட்டிய முகமுடி திருடனை கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறல். வில்லியனூரில் கடந்த வாரம் கண்ணகி அரசு பள்ளி அருகே உள்ள பாலமுருகன் பேக்கரி கடையில் அதிகாலை புகுந்த முகமூடி கொள்ளையன் அங்கிருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றான். அதே நாளில் வில்லியனூர் மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் உள்ள சேகர் என்பவர் கடையிலும் கிளினிக்கிலும் உள்ளே புகுந்து பணத்தை கொள்ளையடித்தான். சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்த அவனது உருவத்தை வைத்து காவல்துறையினர் கொள்ளையனை தேடி வந்தனர். இந்த நிலையில் அதிகாலை வில்லியனூரில் உள்ள அதே பாலமுருகன் பேக்கரி கடைக்குள் கடந்த வாரம் இரும்பு ராடை வைத்து எப்படி கொள்ளையடித்தானோ அதேபோல் அதிகாலையில் இரும்பு ராடால் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பணத்தை திருடியுள்ளான். பின்னர் அங்கிருந்து அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் அருகில் உள்ள பால் பூத்திற்கு சென்ற முகமூடி கொள்ளையன் அங்கிருந்த பணத்தையும் திருடி சென்று விட்டான். வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து முகமூடி கொள்ளையன் கடைகளை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்கும் சம்பவம் வியாபாரிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முகமூடி கொள்ளையனை பிடிக்க முடியாமல் வில்லியனூர் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. இதில் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் 15,96,261 ரூபாய் மதிப்பீட்டில் மேட்டு தெருவில் உள்ள விடுபட்ட குறுக்கு தெருவிற்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல் மற்றும் மாரியம்மன் நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து கூனிச்சம்பட்டு கிராமத்தில் வக்ரகாளியம்மன் நகருக்கு தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 5,70,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கூனிச்சம்பட்டு காலனியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 32 லட்சம் செலவில் சுடுகாட்டு சாலையை சிமெண்ட் சாலையாக அமைத்தல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், திருக்கனூர் கிராமத்தில் சரஸ்வதி நகரின் உட்புற வீதிகளை சிமெண்ட் சாலையாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், திருக்கனூர் கிராமத்தில் பள்ளிவாசல் வீதி மற்றும் வணிகர் வீதி விடுபட்ட சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்துதல் பணிக்காக 12,20,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், மண்ணாடிப்பட்டு கிராமத்தில் சாய்ராம் நகருக்கு சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 12,90,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், PS பாளையம் கிராமத்தில் குட்டை தெரு சாலைகள் மேம்படுத்துதல் 14,30,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், குரு சித்தானந்தா நகருக்கு சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் ஆனந்தன், மனோகரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் முருகன், பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், தமிழ்மணி, கலியபெருமாள், வில்லியனூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் அனுசுவை, தொகுதி தலைவர் வேதாசலம் உட்பட பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நிதியளிப்பு அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தென்கோபுர வீதியில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நிதியளிப்பு அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் வில்லியனூர் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கமிட்டி செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் கமிட்டி உறுப்பினர் மணிபாலன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்புரை வழங்குவதற்காக தோழர்களான மூத்த தோழர் முருகன், புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம், தமிழ்ச்செல்வன், மாநில செயற்குழு உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில், புதுச்சேரியில் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திடவும், ரேஷன் கடைகளை திறந்து அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வழங்கிடவும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக தகுதி அடிப்படையில் நிரப்பிட வேண்டும், விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்திட வேண்டும், சங்கராபரணி ஆற்றில் சாக்கடை கழிவுகள் கலக்காமல் பாதுகாத்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நிதியளிப்பு அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் இடைக்கமிட்டி உறுப்பினர்கள் இன்னரசு, மகாலட்சுமி, கிளை செயலாளர்கள் தியாகராஜன் மற்றும் கட்சியின் பல்வேறு தோழர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இல்லையா, இந்த நிதியை எதுக்கு பயன்படுத்தி அந்த வாலிபர்களுக்கு வேலை கேட்க ஒளிபெருக்கி ஒண்ணு இல்லைன்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஆமா, அரசியலோட நிதி வசூல் பண்ணி இங்க கொண்டு வந்து தலைவர்கள் கொடுக்க விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறை கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ மனோன்மணி அம்மன் ஆலயத்தின் ராஜகோபுர கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சபாநாயகர் மற்றும் அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மனோன்மணி அம்மன் ஆலயத்தின் புதிய கட்டுமான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆலயத்தின் ராஜகோபுரம் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இவ்வாலயத்தில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்று ராஜகோபுர கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு பணியினை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அந்த கோயில் நீ வாங்க புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் ஆலோசனை குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் நியமன அறிவிப்பு நிகழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சொசைட்டியின் மாநில தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். மாநில ஆலோசகர் அசோக் ராஜ் தொடக்க உரையாற்றினார். மாநில ஆலோசகர் சுரேஷ் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பாலமுருகன், தினகரன், வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ், மாறன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அன்னை அறக்கட்டளையின் தலைவர் சிவா சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகளாக தெற்கு மாவட்ட தலைவராக மோகன்தாஸ்,
மேற்கு மாவட்ட தலைவராக ரவிக்குமார், நகர மாவட்ட தலைவராக கரத்தே சுந்தரராஜன், மத்திய மாவட்ட தலைவராக வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். மேலும் மாவட்டம் மற்றும் தொகுதி நிர்வாகிகளாக ஜமுனா ரவி, கமலநாதன், திருவேங்கடம், தர்மன், ஸ்ரீனிவாசன், அமரன், இளவரசன், ரமேஷ், பிரதாப், ஜெயகுருநாத், வசந்த்ராஜ், மதி ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர். மேலும் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பணிகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் தேவைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண்பது போன்ற முக்கிய நடவடிக்கைகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாநில பொருளாளர் சபாபதி நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உறுதுணையாளர் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் ஐயா சுரேஷ் அதேபோல் ஜமுனா ரவி இளவரச அவர்கள் நண்பர்கள் கூட்டிட்டு நான் நிறைய இடத்த அடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துக்கு மேல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா பழக்கம் இல்லை, செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக ஹைகோர்ட் பார்த்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. வில்லியனூர் மாவட்டத்தில் பாஜக ஓபிசி அணி பொறுப்பாளர்கள் நியமனம். பாஜக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாவட்டத்தில் பாஜக ஓபிசி அணி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து பெற்றனர். பாஜக பிரமுகர் முத்தழகன், பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக புதுவை மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி, ஓபிசி அணி தலைவர் நடராஜன், ஓபிசி அணி பொதுச் செயலாளர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி, மாநில செயற்குழு உறுப்பினர் ராமபாண்டியன், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் எஸ் ஆனந்த், வில்லியனூர் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் விஜயன் ஆகியோர் பரிந்துரையின் பேரில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதில் வில்லியனூர் மாவட்ட ஓபிசி அணி துணைத் தலைவர் சோம்பட்டு சிவா, பொதுச் செயலாளர் சுரேஷ், வில்லியனூர் மாவட்ட செயலாளர்கள் ஜெயக்குமார் மற்றும் யுவராஜ், அரியாங்குப்பம் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் பரிந்துரையின் பெயரில் அரியாங்குப்பம் ஓபிசி அணி மாவட்ட செயலாளராக ஸ்ரீதர் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகி சிவகுமார், மதுரை என்கிற ஆறுமுகம், பாஸ்கரன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167, புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பாக லிங்காரெட்டிப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167, புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடிஸ் சர்க்கிள் இந்தியாவின் சாகசமான அனைவரும் சுதந்திர கல்வியை கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஈடுபட்டு வருகிறது. தற்பொழுது நாடு முழுவதும் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் கல்விகளை வழங்கி வருகின்றனர். அதனை கருத்தில் கொண்டு அரசு பள்ளி மாணவர்களும் சிறுவயது முதலே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் அனைத்து விதமான கல்விகளையும் வளர்த்துக் கொள்ளும் விதமாக லிங்காரெட்டிப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் டிவி மற்றும் எல்கேஜி, யூகேஜி மாணவர்கள் சுத்தமான தட்டுகளில் உணவு சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் புதிய தட்டு மற்றும் டம்ளர்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சேர்மன் ஆல்பிரட் மனோஜ், புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவர் பிரியா ஆல்பிரட் தலைமை தாங்கிட உறுப்பினர்கள் திலீப், சுபா மற்றும் மோனிகா ஆகியோர் ஒன்றிணைந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதன் மூலம் சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி
மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட புலியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை பஞ்சாயத்திற்குட்பட்ட புலியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சி மற்றும் கல்வி சார்ந்த திறன் மேம்பாட்டு விழா புலியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அன்பு பெற்றோர் சங்க தலைவர் அம்சவேணி, கூட்டுத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் கனகா அர்ஜுனன், செந்தில்குமார், அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சி மற்றும் அறிவுத்திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு 100% வருகை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளியில் தொடர்ந்து அதிக மதிப்பெண்கள் அடிப்படையில் வகுப்பின் அடிப்படை கொண்டு வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் முருகன், கணேசன், சொக்கன், வித்யா, சங்கீதா மற்றும் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எளிதாக ஆரம்பிக்கப்பட்டு நம்ம தற்சமயம் 1/9/2004 அப்போ நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. கிராம மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 812 பேர் இருக்காங்க. பள்ளி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. பெண் கல்வி உதவித்தொகை 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கல்வி ஆண்டிலிருந்து மாணவர் சேர்க்கை. விருத்தாச்சலம் 27 வகையான மரபு வழி நெல் ரகங்களில் விதைகளுக்கு பயிரிடும் விவசாயி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த எருமனூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி கோவிந்தராஜ் என்பவர் 27 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகிறார். தற்கால மனிதர்கள் பெரும்பாலானோருக்கு சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு நாம் உண்ணும் உணவு முறையே முக்கியமான காரணம். ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதாலும் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியை உணவுகளை உண்ணுவதாலும் நீரிழிவு மட்டுமல்லாது பல்வேறு வாழ்நாள் நோய்களுக்கும் ஆட்பட வேண்டியுள்ளது. மனிதர்கள் ஆரோக்கியமான உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ்வதற்கு இயற்கை முறையிலான உரங்களை பயன்படுத்தி நமது பாரம்பரிய நெல் ரகங்களை விளைவிக்க வேண்டுமென்ற உயர்ந்த எண்ணத்துடன் விவசாயி கோவிந்தராஜ் முழுக்க இயற்கை வழிகளான உரங்களை பயன்படுத்தி மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, ஆத்தூர் கிச்சலி சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, குடல் வாழை உள்ளிட்ட 27 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு சாகுபடி செய்து வருகிறார். இதுகுறித்து விவசாயி கோவிந்தராஜ் கூறுகையில், நமது முன்னோர்கள் உணவே மருந்து, மருந்தே உணவு என வாழ்ந்து வந்தனர். ஆனால் தற்காலத்தில் உணவு முறை நம்மை வாழ்நாள் நோயாளிகளாக மாற்றிவிட்டது. நமது முன்னோர்கள் ரசாயன உரங்கள் பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தியும் மரபு வழிகளால் நெல் ரகங்களை பாலிஷ் செய்யாமல் அதன் உண்மை தன்மையுடன் உணவாக உண்டதாலும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். ஆனால் தற்கால உணவு முறை பல்வேறு வாழ்நாள் நோய்களுக்கு மனிதர்களை ஆட்படுத்துகிறது. இவற்றை தவிர்க்க வேண்டும். இதிலிருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு நம்முடைய பாரம்பரிய விதை நெல் ரகங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐயா நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்களை சேமித்தனர். அவர்கள் வழியில் நாங்கள் 27 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு சாகுபடி செய்கிறோம். இவற்றிற்கு உரங்களாக பஞ்சகாவியா, மாட்டு சாணம், அமிர்த கரைசல், மீன் அமிலம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளாலான 10 வகையான தழைகளை பயன்படுத்தி இயற்கை உரங்கள் மட்டுமே இடுகிறோம். மேலும் இவற்றை அறுவடை செய்வதற்கு எந்திரங்கள் பயன்படுத்துவதில்லை. இந்த நெல் ரகங்களை முழுக்க விவசாயிகளுக்கு விதையாக மட்டுமே கொடுக்கிறோம் என்பதால் விதை நெல் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக நானும் என் மனைவியும் மட்டுமே அறுவடை செய்து தாளடித்து நெல் மணிகளை பாதுகாக்கிறோம். குறைந்தபட்சம் 100 வகையான நெல் ரகங்களையாவது பயிரிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம். ஒவ்வொரு பருவத்திலும் அதிகரிப்போம் என்றும் கூறினார். என்னுடைய பேர் கோவிந்தராஜ். நான் எருமனூர் கிராமம். இயற்கை விவசாயம் சுமார் 4 வருஷம் முடிந்து 5வது வருடம் ஆரம்பமாகுது. ஆண்டு பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு ரொம்ப கஷ்டமான நாள் ஆயிடுச்சு. ஏன்னா மக்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா, பணம் சம்பாரிச்சா போதுங்கிற கல்வி முறை தான் அதுக்கு முக்கிய காரணம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் சரி,
இல்லை இதை அறுவடை பண்ணவும் சரி ஆட்கள் கிடைக்கல. காரணம் இந்த 100 நாள் வேலை திட்டம், அது போல் பார்த்தீங்கன்னா இப்போ இலவசமாக 1000 ரூபா பணம் தரன்றது, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மக்கள் நம்மகிட்ட தான் காசு இருக்கு, நம்ம ஏன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நல்ல உணவு கிடைக்கலன்னா அவர்களால் நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆரோக்கியமாக வாழ முடியாது. ஆரோக்கியமாக வாழ முடியலன்ற போது நம்மளை நோயாளி ஆகி டாக்டர்கிட்டையும் போய் நிற்க வேண்டியிருக்கும். அதனாலேயும் நமக்கு ஆரோக்கியம் திரும்ப வராது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் நகர கழக அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட நகர கழக அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. கழக அவைத்தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோபால் தலைமையிலும், கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் திருவண்ணாமலை நகர கழக அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செங்கம் பரந்தாமன் வரவேற்புரை நிகழ்த்தினார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், தொகுதியின் சட்டமன்ற பொறுப்பாளர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருவண்ணாமலை நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் நன்றி உரையாற்றினார். உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காட்டுச்செல்லூர் கிராமம் கெடிலத்தில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா காய்கறி வாரச்சந்தை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காட்டுச்செல்லூரில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா, காய்கறி வாரச்சந்தை கட்டிட திறப்பு விழா மற்றும் மக்களுடன் முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிஷிவந்தியம் வசந்தம், கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உளுந்தூர்பேட்டை ஒன்றிய சேர்மன் ராஜவேல் வரவேற்றார். 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மகளிர் கடனுதவி, வேளாண் உபகரணங்கள், இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து அமைச்சர் பேசுகையில், உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மகளிர் மாநாடு நடப்பது போல் உள்ளது என்றார். அந்த அளவுக்கு நலத்திட்ட உதவிகளை பெறும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும், நம்முடைய முதல்வர் பணிகளை மதிக்கக்கூடியவர் என்றும் கூறினார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில்தான் அதிகமான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக மகிழ்ச்சியோடு அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுமதி மற்றும் ராஜேந்திரன், திமுக ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன், முருகன், சந்திரசேகர், நகர செயலாளர் டேனியல் ராஜ், திருநாவலூர் சேர்மன் சாந்தி இளங்கோவன், பொதுக்குழு உறுப்பினர் செல்லையா, மாவட்ட கவுன்சிலர்கள் பிரியா பாண்டியன், அமுதா, ராஜேஸ்வரி, ராஜா, ஒன்றிய கவுன்சிலர்கள் கணேசன், பழனிவேல், ஜெயக்குமார், பாக்கியராஜ், சக்கரவர்த்தி, சுலா சுந்தரமூர்த்தி, ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சேர்மன் ராஜவேல் வெள்ளிவால் பரிசாக வழங்கினார். வளர்ச்சித்துறை, மாற்றுத்திறனாளித்துறை ஆக 15 துறைகளுக்கு நீங்கள் எல்லாம் மனு கொடுத்தீர்கள். பயனாளிகளுக்கு பலன்களை, அதற்குரிய ஆணைகளை வழங்குகிற ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக டிராக்டர் 9 லட்சம் மதிப்பீட்டில் ஆறுமுகம் மண்ணாங்கட்டி. அந்த சந்தை நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் வார சந்தை இது. ஏன்னா முதல்ல நாங்கள் துவைக்கிறதுக்கு வைக்கிறப்பவே நல்ல கூட்டம் இருந்தது. கோவில்பட்டி KR கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையிலான ஆண்கள் வாலிபால் போட்டி துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையேயான ஆண்களுக்கான வாலிபால் போட்டி KR கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 29 கல்லூரிகளில் ஆண்கள் வாலிபால் அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். காலை 11 மணி அளவில் நடைபெற்ற முதல் போட்டியில் வஉசி கல்லூரி அணியும் ஆயக்குடி JCP கல்லூரி அணியும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் வஉசி கல்லூரி அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது.
கழுகுமலை அருகே கல்லூரணி ஆரம்ப பள்ளியில் மாவட்ட கவுன்சிலர் நிதியிலிருந்து ஸ்மார்ட் போர்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி கழுகுமலை அருகே உள்ள கல்லூரணியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் போர்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கயத்தாறு பகுதி மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு ஸ்மார்ட் போர்டினை திறந்து மாணவர்கள் இந்த தொடுதிரையை பயன்படுத்தி மென்மேலும் தங்களது அறிவினை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை துணை அமைப்பாளர் குருராஜ், பஞ்சாயத்து தலைவர் இசக்கியம்மல், மாவட்ட பிரதிநிதி மாரியப்பன், மகளிரணி செயலாளர் இந்திரா, பள்ளி தலைமை ஆசிரியர் மகாலட்சுமி, உதவி தலைமை ஆசிரியை கேத்ரின் ராணி மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? ஆண்டிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சார்பாக தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஜனவரி 30ஆம் தேதி தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தொழுநோயை முற்றிலும் ஒழிக்கும் விதமாக தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பொது இடங்களிலும் பள்ளிகளிலும் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவத்துறை சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொழுநோய் விழிப்புணர்வு பேரணியை வட்டார மருத்துவ அலுவலர் இளங்கோவன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை ஜெயசீலி துவக்கி வைத்தனர். பேரணி ஆண்டிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கி ஆண்டிப்பட்டி நகரின் முக்கிய வீதியின் வழியாக சென்று பின்பு மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியில் வந்த மாணவிகள் தொழுநோய் விழிப்புணர்வு குறித்தும் நோயை தீர்க்கும் கூட்டு மருந்து சிகிச்சை குறித்தும் பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். மேலும் பள்ளி வளாகத்தில் முன்னதாக தொழுநோய் ஒழிப்பு திட்டம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இத்தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேப்பூர் அருகே 50 குடி அரசு மாதிரி பள்ளி ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் நடனமாடினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 50 குடி கிராமத்தில் அரசு மாதிரி பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு ஒவ்வொரு பள்ளியிலும் ஆண்டு விழா நடத்த உத்தரவிட்டது. அதன் பேரில் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பெற்றோர், ஆசிரியர், கழக தலைவர் பாவாடை கோவிந்தசாமி துவக்கி வைத்தார். அப்பொழுது பள்ளி மாணவ மாணவிகள் சினிமா பாடல்கள், பக்தி பாடல்களுக்கு நடனமாடினர். பெற்றோர் சார்பாக மாணவர் சார்பாக படிப்பார். ஆனால் அறிவு ஆசிரியர் பெருமக்களை, என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாருமா, இங்க பாருமா. மரக்காணத்தில் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு தினம் மற்றும் குழந்தை தொழிலாளர் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு தினம் மற்றும் குழந்தை தொழிலாளர் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியானது மரக்காணம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று முடிவடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் மரக்காணம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள், இருளர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிறைவு நிகழ்ச்சியில் மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் மாணவிகளிடத்தில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு குறித்து சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இறுதியாக மரக்காணம் காவல் நிலைய ஆய்வாளர் பாபு
குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு குறித்து உறுதிமொழி வாசிக்க மாணவிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் அனைவரும் வாசித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மரக்கான வட்டாட்சியர் அலுவலகத்தில் நினைவுகள் இருக்கின்றது. பங்கேற்று இந்த பகுதியில் அவர்களை வருகிறது. குடியரசாகும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த இந்த நாடு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான குடியரசு சட்டம் ஒரு சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. முயற்சி செய்வேன் என்றும் எந்த தொழிற்சாலையிலும் மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் பேனர் கட் அவுட் வைக்க வேண்டாம், ஆதரவாளர்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தல். 200 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு இல்லை, வித்தியாசமான காய்ச்சல் இருந்தால் கண்காணிக்க ஆளுநர் உத்தரவு. பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கொள்ளையடித்த கடைகளிலேயே மீண்டும் கைவரிசை, முகமுடி திருடனை கைது செய்ய முடியாமல் திணறும் காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.